இன்னைக்கு டே 2. இன்னைக்கு வந்து மார்னிங்கே சீக்கிரமா எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போதான் ரூம் வெக்கேட் பண்ணோம். இங்கேதான் நாங்கள் ரூம் எடுத்துக்கிறோம். நமக்கு ஒரு 600க்கே பண்ணி கொடுத்தாங்க ரூமு. லொகேஷன் ஊர் பேர் தெரியல, ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ அதனால மார்னிங்கே சன் பாத்தீங்களா எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. 6 மணிக்கு வந்து காட்டணும். ஸோ திருப்பூர் பக்கம் மழை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று இந்த சைடு வந்து மழை சுத்தமா கிடையாது. எங்களுக்கு ரைட் பண்றதுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கு. லாக்ல கண்டினியூ பண்ணிட்டோம். வண்டியில் லக்கேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. செகண்ட் டே ரைடுக்கு வந்து கிளம்ப போறோம். ஸோ வண்டி வந்து இப்போ கீ ஆன் பண்ணி கொஞ்சம் ஒரு கூல்டு ஷாட் வந்து பண்ணி விட்டுடலாம். வண்டி கொஞ்சம் நேரம் ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகி ஆர்பிஎம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பிடலாம். வெரி கியூட்டி. நான் சின்ன வண்டின்னு தாங்க நினைச்சேன், ஆனா ரைட் பண்றதுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், வண்டி பார்க்க குட்டியா தான் இருக்கும். ஆனா இதுக்கான ஃபிட்டிங்ஸ் மட்டும் மாத்துனீங்கன்னா வண்டி அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு லக்கேஜ் நாங்க பேக் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், பையன் நார்மல் ஆயிட்டான். நீங்க கிளம்பிக்கலாம். கிளம்பியாச்சு, அவ்வளவுதான். மார்னிங்கே அப்படியே ஜில்லி ஜில்லின்னு காத்து அடிக்குது. அவ்வளவுதான், நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஹைதராபாத் போக வேண்டியதான். ஹைதராபாத் போயிட்டு ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான். அவங்க போறது வந்து இந்த குர்னூல் லொகேஷன் போய் தான் போக முடியும். இன்னும் 55 கிலோமீட்டர் இருக்கு. ஹைதராபாத்துக்கு வந்து 281 கிலோமீட்டர் இருக்கு. வண்டி வந்து தம் கட்டி ஏற மாட்டேங்குதுங்க இந்த மேட்ல. பாருங்க, ஃபுல்லா த்ராட்டில் பண்ணிருக்கேன். 61 தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹார்ஷா இருக்கு. இப்பதான் ஏறுது.
60க்கு மேல போக மாட்டேங்குது. 58 60 தான் போயிட்டு இருக்கு. ஆட்டாவே திணறுது பாருங்க. வர லோடு ஏசி இந்த ஊர்ல எல்லாம் திறமை தாங்க ஆட்டோ காரங்க. இவ்வளவு வெயிட்லயும் இவ்வளவு லோட வச்சு ஏத்திட்டு வரோம். ஆனா இந்த சைட்ல மழை சூப்பரா இருக்கு. மழைக்கு நடுவுல ரோடு இருக்கு. ஃபுல்லாவே இப்படிதான் போயிட்டு இருக்கு. டிஎன் வண்டியே கண்ணுல பாக்கல காய் சாயந்தர ஏதோ நம்ம ஊருக்காரங்க லாரி மட்டும் 2 லாரி பார்த்தான்னு நினைக்கிறேன். ஒரு போர்டு வந்திருக்கு. ஹைதராபாத் எவ்வளவு கிலோமீட்டர் போட்டுருக்காங்க. குர்னூல் வந்து 333 இருக்கு. ஹைதராபாத் வந்து 259 இருக்கு. மழை பாருங்க, நம்ம திருநெல்வேலி இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஸ்பாட்டா இருக்கு. திருநெல்வேலிக்கு முன்னாடி அந்த மலைக்குள்ள நடுவுல வரும் அந்த ரோடு, அதே சேம் கான்செப்ட். ரோடு பார்க்கும்போது அப்படியே இருக்கு. அச்சேஸ் எல்லாம் 100 கிலோமீட்டர் இப்போ வந்திருக்கோம். இன்னும் ஹைதராபாத்க்கு 150 கிலோமீட்டர் இருக்கு. ಇದು ದೋಸಾ ಆಂಧ್ರ ಸ್ಪೆಷಲು, ಅದು பூரி வடகரி ஆந்திரா ஸ்பெஷலு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ட்ரெயின் வேற லூட் பண்ணோம். நிறைய இருக்கு காய்ஸ். சாப்பிட்டு இந்த பங்க் வந்தோம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் இந்த ஹைதராபாத் ஸ்டேட்டுக்கும் சரி ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டுக்கும் பெட்ரோல் 1 லிட்டர் வந்து அங்கேயும் இங்கேயும் அங்க 108 ரூபா 1 லிட்டர், இங்க 117 ரூபா. எவ்வளவு டிஃபரெண்ட் பாத்துக்கோங்க. ஷாக் ஆயிட்டேன் நான் கேட்டோன்னே. நாங்க தமிழ்நாட்டுல அடிச்சோம், வர வழியில ரீஃபில் பண்ணோம், அதனால ஒன்றும் தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் 117 ரூபா 1 லிட்டரு. ஸோ அப்படியே பையனுக்கு செயின் வேற ட்ரை ஆயிடுச்சு. இதோ இந்த குளோபல் தான் வாங்கிட்டு வந்தோம். லைட்டா லூப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு பிளான்ல இருக்கோம். எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் எவ்ரி 300 கிலோமீட்டர் டு 500 கிலோமீட்டர் லூப் பண்ணிருங்க, இல்லைன்னா செயின் பாக்கெட் வீணா போயிடும். உங்களோட சேஃப்டி கண்டி தான் சொல்றேன். ఓకే ఆల్రెడీ ఈ బండి తెచ్చుకోరా టీవీఎస్ బాబు బుల్లెట్ నచ్చింది అది బుల్లెట్ తెస్తాం మళ్ళీ ఇదేవా நேரா போடா நீ பாடுறா. தாப்பால எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. ஸோ நாங்க வந்து பைக் எடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்கும் போது தான் நைட் எங்க போய் தூங்குவீங்க, இப்போ அங்க தூங்குறேன்னு சொல்லியிருந்தாங்களாங்க. தாப்பாலே தூங்கிக்கோங்க அப்படின்னு. நீங்க வெளியே தூங்க வேணாம், நீங்க வந்து லாரியில தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ நாங்க இப்போ லாரியில தான் படுத்திருக்கோம். இது பார்த்தா லாரி மாதிரி எனக்கு தெரியலங்க, ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, ஏர் கூலர் போட்டு எங்களை தூங்க வச்சிருக்கு. இந்த டோரை ஓபன் பண்ணா ஏர் கூலர் ஆஃப் ஆயிடும். செக் பண்றீங்க, இங்க பாருங்க. ஆஃப் ஆயிடுச்சா? இப்ப க்ளோஸ் பண்றேன், ஓடும் போது அந்த டோர்
எப்படி மெத்தட் பாத்திருக்கீங்களா? கிரிமினல் மைண்டு. ஏன்னா லாரி ஓட்டுறவங்க எல்லாருக்கும் வந்து எப்ப திருட்டு நடக்கும்னு தெரியாது. அதனால சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறது தான் அவங்களோட வேலை. குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வராங்க. சின்ன ஒரு டீசல் திருடுறதுக்கு இல்ல மொபைல் திருடுறதுக்காண்டி அவங்கள என்னென்னமோ கஷ்டப்படுத்திட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் அவர் சொல்றாரு. அவர் ஹிந்தியில சொல்ல நான் டிரான்ஸ்லேட்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ போற இடத்துல எல்லாரும் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, கொஞ்சம் சேஃபா இருங்க. என் பைக் வந்து அங்கதான் நிக்குது. ஸோ பைக்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்க பாக்கெட்ல இருக்க பணத்தையும் போனையும் தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதனால நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு